வணக்கம், குட் ஈவினிங் மங்கீஸ். ஸோ இன்றைக்கி மங்களூர் கதைகளை பார்ப்போம். எப்போ முதல்ல ஃபேமிலி எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காங்களா, ஸோ அதெல்லாம் மங்களூர் அலையிற மாதிரி இருந்துச்சு. அங்கே போயிட்டேன். 2 அழகான ஃபேன்ஸு, பிரஜ்வால், பிரசாந்த், 2 ஃபேன்ஸு. அப்பாட அப்பப்போ போயிட்டு வர மாதிரி இருக்குது. அருமையான ஒரு சூப்பரான ஒரு தட்சிண கர்நாடகா, உடுப்பி, அந்த பீச்சுங்க, ஃபிஷ்ஷு, தனி கதை அடிக்கடி அங்கங்கே சொல்லியிருப்பேன். ஸோ எனக்கு வந்து கரெக்டாக நான் போகிற டைமில் வந்து காந்தாரா ரிலீஸ்ன்னு தெரிஞ்சுது. இறக்கிக்கிறேன். காந்தாரா ரிலீஸ்ன்னு தெரியுது. எனக்கு வந்து மங்களூர், அந்த மங்களூரில் அந்த தட்சிண கர்நாடகான் சைடு தானே. ஸோ அந்த இருக்கிற பக்கம் அவங்க தான் ரிஷப்லாம் இல்லை. ஸோ அங்கேருந்து வர்றதுனால அந்த ஏரியா படத்தை அந்த ஊரில் அங்கே தேட்டரில் பார்த்தா கலவரமாக இருக்கும். அப்படியே எல்லாருக்கும் சாமிலாம் வந்து பயங்கரமாக இருக்கும். நானும் இமேஜினேஷனில் மங்களூரில் பார்க்கலான்னு முடிவு பண்ணேன். வீட்டில் சொன்னேன். அவங்க அன்றைக்கே போய் அவசரம் போய் ஃபஸ்ட் டே வந்து டிக்கெட்டு போட்டாங்க. அன்றைக்கி வந்து அந்த ஊரில் தசரா வந்து பயங்கர பெரிய ஃபெஸ்டிவல். அங்கே அதுதான் பெருசாக கும்பிடுவாங்க. தேவி சக்திசம் ஃபுல்லாக அங்கே உண்டு, கர்நாடகா ஃபுல்லாக. ஸோ அங்கே போய் அந்த பார்த்துட்டு நைட் ஷோ போகலான்னு சொல்லிட்டு 10 மணி ஷோ மாதிரி ஃபுல் பண்ணிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு அன்றைக்கி சாயந்தரம் அந்த பிலி நல்லிகை, அந்த புலி டான்ஸ் பார்த்துட்டு, சாமி தேரோட்டம்லாம் பார்த்துட்டு, அப்புறம் போயிட்டு தேட்டரில் போய் போனோம். தேட்டர் போனோம். அங்கிட்ட வாங்கி கொடுக்கணும்னு ஓடி போனோம். அங்கே தேட்டர்லாம் இது கத்தலாமாடா அப்படின்னு. நீங்கள் யாரும் இது கத்த மாட்டேங்க, நான் தான் படம் பார்ப்பாங்க அப்படின்னா. நீங்கள் வேணால் கை தட்டுக்கண்ணே அப்படின்னு பார்த்தா, தேட்டரு படம் ஆரம்பிச்சா நான் வந்து கை தட்டுறேன். பார்த்துட்டு 2-3 பேர் ப்ளே பண்ணேன். படம் ஃபுல்லாக அமைதியாக தான் அவங்க பார்த்தாங்க. எனக்கு அது மாதிரி கலவரமோ சவுண்டோ செலிப்ரேஷனோ ஒன்றுமே இல்லை. மங்களூர் கப்பு சிப்புன்னு உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கந்தாரா ஃபஸ்ட் டே வேறு. இன்னொன்று வந்து கொஞ்சம் சீரியஸாக இருப்பாங்க போல். ஏன்னா அந்த சூப் ஃப்ரம் ஷோ படத்தோட ப்ரொமோஷனே வந்து மங்களூரில் வந்து ஃபஸ்ட் ஷோ வந்து பெய்டு ப்ரிவியூ வந்து போட்டார் ராஜ் ஷெட்டி. இப்போ என்ன போட்டிருந்தாருன்னா, பீப்புள் சே மங்களூரியன்ஸ் டோன்ட் லாஃப் பட் சீரியஸ் அப்படின்னு போட்டு கிளிப்பு போட்டால் ஜனங்கள்லாம் அதை படம் பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் அவர் வந்து ப்ரொமோஷனே பண்ணியிருந்தார். படம் பார்த்துட்டு ஜாலியாக வந்தோம். நைட்டு ஆச்சு. அது நல்ல ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அதில் வந்து சாமி தெய்வம் பேசுகிற மொழி வந்து துளு, அதுதான் அங்கே பேசுகிறாங்க. துளு லேண்டு, துளு நாடு மக்கள், தனி கல்ச்சர். அவங்க நாங்கள் துளு மொழி பேசுகிறோம். எங்களுக்கு தனி கல்ச்சர் இருக்குது, எங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் இருக்குது. கனடாவே எங்கள் நிறைய பேருக்கு எனக்கு வந்து அவங்க துளு பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் கனடா நினச்சிட்டு இருந்தேன். நமக்கு தான் வித்தியாசம் தெரியாது. இல்லைனா இது வேறு மொழி. எங்கள் தாத்தா பாட்டிங்கெலாம் போர்டே இது படிக்க தெரியாது, கனடா போர்டு. நாங்கள் வேறு மொழி பேசுகிறவங்க சேர்க்கும் போது எங்களையும் சேர்த்துட்டாங்க. நாங்கள் சின்ன ஏரியா நாங்கன்னு சொல்லி அவங்க பற்றிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. மொழி தெய்வம்லாம் அது பண்ணி நான் வோக்கலில் பாட்காஸ்ட் போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து சாமி பேசுகிறதெல்லாம் துளுவில் வரும். அதனால தான் கனடாவில் சப்டைட்டில் போடுவாங்க. ஸோ தெய்வம் பேசுகிறத வேறு மொழியில் காட்டக்கூடாது, அதோட மொழியாக அதில் ப்ராப்பராக எடுத்திருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஜாலியாக பிடிச்சிருந்துச்சு. நான் என்ஜாய் பண்ணேன். கந்தாராவும் பிடிச்சிருந்துச்சி, இதுவும் பிடிச்சிருந்துச்சு. என்ன சொல்கிறது, இப்போது சில பேருக்கு மாற்று கருத்து இருக்கலாம். ரொம்ப சாமியை மதத்தை தூக்கி பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அதெல்லாம் வந்து அந்த ஒரு பேன் இண்டியாவுக்கு கொண்டு போகிறதுக்கான விஷயம் படத்தில் இருக்குது. அது ரிஷபுக்கும் தெரியும். அதுவும் இடைச்செருகலாக கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வம்புக்குனே ஒரு சீன் சம்மந்தம் எல்லாமே வரும். அது நமக்கு நல்லா தெரியும். நான் அடித்து சொன்னேன், வேணா பாரு இந்த எனக்கு வந்து திருப்தி இல்லை. கிளைமேக்ஸ் வந்து திருப்தியாகவே இல்லை. படம் வந்து வேறு டைரக்ஷன் போச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அதோட வித்தியாசம் தெரியும், சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு பக்தியாக பார்க்கும்போது படமாக போயிடும். நான் சொன்னேன், இந்த ஒரு சீனை மட்டும் எடுத்து நார்த் இந்தியா ஃபுல்லாக வைரல் ஆக்குவாங்க பாருன்னு. அதே மாதிரி தான் ஆச்சு எல்லா ரீல்ஸ்லேயும். ஸோ ரிஷபுக்கே தெரியும் இதை பண்ணி விட்டுரும். அப்புறம் இப்போ தான் பேன் இண்டியா ஃபுல்லாக. ஏன்னா கண்டாரா வந்து அதோட இன்டென்ஷன் வேறு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து இப்படி இப்போ ஒரு பெரிய ஒரு நேஷனல் லெவல் ஹிட் ஆகுங்கிற ஐடியா இல்லாமல் அவரோட படம், அந்த கிரிக் பாட்டி, அந்த ஸ்கூல் படம் எடுத்து நம்ம ஒரு படம் ஒன்று பண்ணுறோம், கடைசியில் தெய்வம் வருது காட்டுறோம். அது இவ்வளோ பெரிய ஹிட் ஆகி இது நேஷனல் லெவல் ஆகுங்கிற பிளான் ரிஷபுக்கு இருந்திருக்காது. ஸோ இப்போ அதுக்கேற்ற ஒரு இதுவும் பண்ணியிருந்தார். ஆனால் தன்னோட கல்ச்சரை விட்டு கொடுக்கலங்கிறது தெரியுது. அது தெரியுது. கொஞ்சம் அந்த பேலன்ஸ் இருக்குது கதையில். ஸோ அப்படி ஒரு கதைக்கிழமை. ஸோ படம் பேக்வேர்ட்ஸ் போகுது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த சின்ன பையன் வந்து அப்பாவோட கதையை கேட்குறான். அது பேருக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு. இப்போ வேறு படம் ஒன்று பார்க்க போகிறீங்க, நீங்கள் பார்த்து அந்த ஃபஸ்ட் பார்ட்டை பற்றி கண்டுக்காதீங்கன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு காட்டுக்குள்ளே ஓடுறான், வேகமாக ஃப்ளாஷ்பேக் அவசரமாக போச்சு. 1400 போட்டு மாதிரி போகுது. இங்கே ஒரு சிங்க்ரனிஸ்டி ஒன்று ஆச்சு எங்களுக்கு. ஸோ மங்களூரில் வந்து பிரஜ்வால்னு ஒரு ஃப்ரெண்டு, அந்த பையன் வந்து பைக்கில் சுற்றி காட்டுவான். மங்களூரை சுற்றி காட்டும் பார்த்துக்கிட்டு இருப்போம். ரொம்ப அமைதியாக காலியாக இருப்பாள். மங்களூரில் வந்து சென்னை மாதிரி பாப்புலேஷன்லாம் இல்லை. ஒரு நம்மளை விட ஒரு 50% தான் இருப்பாங்க. ரொம்ப சில் கைஸ் அவங்க. அது மாதிரி போயிட்டு இருந்தோம். பீச் ஒட்டி போகும்போது அங்கே அந்த எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். அந்த ஃபினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ஒரு சின்ன கவர்மெண்ட் பில்டிங், அந்த ட்ரேட்லாம் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு குட்டி பில்டிங்கு. முக்கியமான ஆளுங்க தான் இருப்பாங்க போல். நானே உள்ளே கூப்பிட்டு போனான். தான் ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸ், 4 பேர் தான் இருந்தாங்க. எதிராக கூப்பிட்டு போகிறேன்னு உள்ள ஹெட்டு பார்க்க போயிட்டான். அவன் பார்த்தா இவன் ரன்னிங் கிளப்பில் இருக்கான். ரன்னிங் கிளப்பில் இருக்கேன், இவர் சென்னையிலேருந்து வந்திருக்காரு, இவர் ஃபிலிம் மேக்கரு, ஆன்லைனில் இருக்கார், டிஜிட்டல் ஐக்கான தான் ஜாலியெல்லாம் சொல்லி இங்கே இருக்க மங்களோட ஹிஸ்ட்ரியை வந்து அவங்களோட ஹாலில் வந்து வச்சுருக்காங்க.
இது மாதிரி பண்ணி ஸ்பெஷலாக முக்கியமான கெஸ்ட்டை மட்டும் காட்டுறதுக்கு நாங்கள் ரன்னிங் கிளப்பில் வந்தோம், பார்த்தோம். இவருக்கு அது காட்டலான்னு இருக்கோம், கொஞ்சம் காட்டுங்கன்னு சொல்லி எனக்காக அங்கே இருக்கிற அண்ணனை அமுச்சு திறந்து கட்டி கூடவே நின்று எங்களை நாங்கள் மட்டும் தான் போய் ஃபுல்லாக பார்த்தோம் பண்ணோம். அப்போது மங்களூர் போர்ட் எப்போ ஆரம்பிச்சது, ப்ரீ இஸ்லாமிக் அராப்ஸ் எப்படி உள்ளே வந்தாங்க, போர்ச்சுகீஸ்காரன் எப்படி வந்தான், அப்புறம் என்னென்ன கேஸ்ட்டுங்களாம் வந்து என்னென்ன பேருன்னெலாம் சொல்லி என்னென்னலாம் வந்துச்சு, ஷெட்டி காருன்னு ஒருத்தங்க எப்போ முதல்ல வந்தாங்க, அப்புறம் அந்தந்த கேஸ்ட் அதுங்க என்னென்ன பேர்லாம் போட்டு பெரிய அங்கே ஷெட்டிகாருன்னு ஒன்று இருக்குது. நம்ம எங்கள் ஷெட்டியாருன்னு சொல்கிறோம்னா அங்கே ஷெட்டிகாருன்னு ஒன்று சொல்கிறாங்க. ஷெட்டி வேறு ஷெட்டிகாரு வேறையாம். அதெல்லாம் அங்கே இருந்துச்சு. ஷெட்டி தான் அங்கே ஃபுல்லாக மங்களூரில் பேர்லாம் ஓப்பனாக போட்டுப்பாங்க. அங்கே இருக்கிற ஃப்ளாட்லாம் பார்த்தீங்கன்னா ஷெட்டி ஃபெர்னாண்டஸ் கொன்சாலஸ் ஷெட்டிலாம் நார்மலாக இருக்கும், நமக்கு அது புதுசாக இருக்கும். போயிட்டு அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் வந்தால் அப்போ இவன் கேட்டான், அண்ணே இப்போது இவங்க வந்து இது மாதிரி ட்ரேடெல்லாம் பண்ணுறாங்க, ஸ்பைசஸ் தான் ட்ரேட் பண்ணுறாங்கண்ணே, ட்ரேட் பண்ணிட்டு இங்கேருந்து கொண்டு போயிட்டு ஃபாரினுக்கு அந்த அது நேச்சுரலி பாண்ட் போர்ட்டான் இது மங்களூர் வந்து. அதான் ரொம்ப முன்னாடி நிறைய ட்ரேட் இருந்திருக்கு, இது மாதிரி ஸ்பைசஸ்லாம் வந்து கொண்டு போகிறாங்கண்ணே. இந்த ஸ்பைசஸை ஒருத்தன் இது பண்ணியிருப்பான்லண்ணே, ஒருத்தன் காட்டிலேருந்து கொண்டு வந்திருப்பான்ல, அவன் யாருன்னு நான் இது ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கேனே, நான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறான். அந்த மனுஷனை ஆதிகால மனுஷனை தேடிட்டு இருக்கேனே, ஒரு காட்டில் தானே இருந்திருப்பான், அவனுக்கு எதுவும் இது கிடச்சிருக்குமா தெரிலன்னா. அப்படியே அந்த கேரக்டர் தான் நம்ம ரிஷப் இந்த படத்தில் ஸ்பைஸ் ட்ரேடிங் கற்றுப்பார். எங்கள் 2 பேருக்கும் ஷாக்கடி, நேத்தாண்டா அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த கேலரியிலன்னு சொல்லிட்டுன்னு. அப்புறம் பார்த்துட்டு வந்து இது மாதிரி காட்டிலேருந்து அந்த கண்டாராவோட காடு, சிவனி நந்தவனத்தில் வாழ்கிற மக்கள், அதை வந்து ராஜா வந்து பயந்து இங்கே பிரம்மராட்சசன் வாழ்கிறான், இங்கே உள்ளே போவாதீங்க சிவனின் நந்தவனம் சொல்லி எல்லாம் போயிட்டு இவங்க ஒரு கல்லை தெய்வமாக வணங்குறாங்க, அது அவங்களுக்குள்ள இது. அதுக்கப்புறம் இந்த பஞ்சுருளி குலிகா அதை தெய்வமாக வணங்கி அங்கே ஒரு இது புலியும் இருக்குது, புலிக்கிட்ட வளர்ந்த ஒரு ரிஷபோட குழந்தை, அவருக்கு எப்படி வந்துச்சுன்னு இந்த பார்ட்டில் காட்டலை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து இந்த கட்டுப்பாடை மதித்த ராஜாவோட பையன் முறை மதிக்கலை. அவன் கிளம்பி வந்து வேட்டையாட போகும்போது காட்டோட எல்லையை தாண்டி காட்டில் கலவரமாகி தெய்வக்குத்தாயும் நிறைய பேர் இறந்து கலவரமாகி காட்டுக்குள்ளே இவங்க வராங்க. இப்போ நம்ம போய் பார்ப்போன்னு இவங்கெல்லாம் கிளம்பி போகிறாங்க. ரிஷப் ஷெட்டி இது வந்து கொஞ்சம் பாகுபலி ஃப்ளோவில் இருந்துச்சு. அது வந்து அப்படியே பாகுபலி ரைட்டிங். ஏன்னா ரிஷப் ரைட்டிங் கண்டாரெல்லாம் வேறு மாதிரி நம்ம இந்த பர்த்தியூரன் வைப்ஸில் இருக்கும். அது அப்படியே ஒரு ஆஜானுபாகுவான சூப்பர் ஹியூமன் அந்த இதில் தான் இருப்பார், நல்ல ஃபிசிக்காக. அது பார்த்தீங்கன்னா தெரியும், காட்டிலேருந்து வந்தவங்களுக்கு அதிகபட்ச ஃபிசிக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அது வந்து நம்ம இப்போ மேலே இந்தியாவில் காட்டில் வாழ்கிற மக்களெல்லாம் எவ்வளவு இதுக்கு அப்யூஸுக்கு ஆளாகிறாங்க, நிலங்கள்லாம் இது பறிக்கப்படுது, காவல்துறையோ அரசாங்கமோ கேள்வி இல்லாமல் அவங்கள ஒன்றும் பண்ணுதுன்னு மாதிரி நமக்கு இந்தியா ஃபுல்லாக நடக்குது. சத்தீஸ்கர் உத்தரகாண்டில் நடக்கிற கலவரத்துலேருந்து நம்ம தமிழ்நாடு கேரளா ஆந்திரா வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மக்கள் எல்லாம் வந்து அந்த காட்டுக்கான ஒரு உடலில் தான் இருப்பாங்க. ஒல்லியாக பேக்ஸ் வந்து அவன் ஆசைப்பட்டெல்லாம் எக்ஸசைஸ்லாம் போய் வைக்கல. 24 hours ஒருத்த சாப்பாடுக்கு மரமும் கட்டையும் வெட்டிக்கிட்டு ஓட்டம்னா அந்த ஓட்ட ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜியாக தான் இருக்கும். ஒவ்வொரு மணியும் அவங்கள அப்படி காட்டும் போது நம்ம ஒரு அவன் காட்டிலே வாழ்கிறவன் வந்து இந்த ஆஜானுபாகமான இந்த ஃபிசிக் வந்து சிக்கன் மட்டன் கேஎஃப்சி சாப்பிட்டு ஜிம்பு வரவங்களுக்கு வர்றது. இந்தியாவோட பழைய ஃபோட்டோலாம் எடுத்திங்கன்னா எல்லாம் ஒல்லியாக தான் இருப்பாங்க, ஆனால் ஃபிசிக்ஸ் பயங்கரமாக இருக்கும். நல்ல ஃபேட்டு இந்தியா நீங்கள் பார்க்கவே முடியாது. ஓல்டு ஹிஸ்ட்ரி ஃபோட்டோலாம் எடுத்திங்கன்னா ஒன்று இந்த மல்யுத்தம் இல்லை ராஜாங்க நல்லா கொழுத்து போய் நல்லா கஜன்னு இருப்பாங்க. வீலாக் பேசிகிட்டு இருக்கேன், சொல்லுமா என்னது, என்ன பண்ண போகிறேன், ஒரு நிமிஷம் கட் பண்ணிடுறேன். ஸோ அந்த போர்ஷன் பூராமே இந்த பாகுபலி பார்த்த மாதிரி அந்த தேரை இழுத்து வர ஷாட்னா அந்த இன்ஸ்பிரேஷன் நிறைய இருந்துச்சு. எப்போதும் போல் காமெடியும் பேரலாக வந்துக்கிட்டே இருக்கும். படத்தில் எண்டிங் ஷாட் வரைக்கும் அதை விட்டு கொடுக்கல. ஸோ எல்லாம் முடிஞ்சு அப்புறம் இந்த ராஜா இங்கே வந்து தெய்வம் உள்ளே வந்து கதையெல்லாம் சொல்லலை. படம் முடிஞ்சு எண்டில் வந்து ரிஷப் தான் யாருங்கிறத கண்டுபிடிச்சி உணர்ந்து அவர் மேலே குளிகா வந்து எண்டில் சாமுண்டி வந்து நல்லா போச்சு. இதில் வந்து நான் இந்த துளு பேஜிலலாம் போய் பார்த்தேன், அவங்க இது எப்படி பார்க்குறாங்க படத்தை. ஏன்னா நமக்கு வந்து வேறு ஒரு கல்ச்சர்னால நமக்கு தெரியும். அவங்க ஏன்னா ரொம்ப பயப்படுறாங்க வந்து ஜனங்க தெய்வத்தெல்லாம் நம்ம குத்தம் சொல்லிடுறாங்க. ரிஷப் வந்து ரொம்ப ப்ராப்பராக பார்த்து எடுத்துருக்கான்னு பேக்கில் இருக்கிற ஃபேன் வந்து சொல்லிட்டு இருந்தான். ஸோ அங்கே அவங்க சொல்கிறாங்க இதில் வந்து குளிகா சாமி வந்து இப்போ கண்டாரா 1ல் வந்து ஒரு காரணமாக வரும் கிளைமேக்ஸில். இதில் வந்து ஏதோ ஸ்டண்ட்டு காட்டுற மாதிரி டைப்ஸ் ஆஃப் குளிகாலாம் வேறு மாதிரி வரும். ருத்ர குளிகா, அந்த குளிகா, இந்த டைப் குளிகா வேறு குளிகாலாம் டைப் மாதிரி காட்டி ஒரு மாதிரி அதை வந்து ஃபேண்டசைஸ் பண்ணுறாங்க. இப்படி தான் காட்டணுமா, இன்னும் 50 தெய்வம் ஒரு கிளத்தி காட்டப்படுற வேறு ஒரு பார்ட்டில் எதுவும் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னு ஒரு இன்னொரு தரப்பு வந்து இல்லை, நம்ம கல்ச்சரை இந்தியாவுக்கு ஃபுல்லாக காட்டுறாங்களே, நிறைய பேர் நம்ம நிறைய பேருக்கு இந்த தெய்வத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்களே, அப்படி சில ஃபோரம்லாம் வச்சு ரெடிட்டில் அதெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அது எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த ஒரு பெரிய ஒரு மைக் ஒன்று கிடைக்கிது. எதிர்பார்க்காத விடமாக இந்தியா ஃபுல்லாக பார்ட் 1 ஹிட் ஆகுது. 3-4 கோடியில் எடுத்த படம்.
அப்படி வரும்பொழுது இன்னும் எல்லாருக்கும் காட்டணும்னா அதுக்கான சமர்த்தியம் செஞ்சு அதையும் காட்ட ட்ரை பண்ணுற மாதிரி தான். இதில் வந்து கண்டிப்பாக நேஷ்னலிசம் வராது, நம்ம ஊரில் பேசுகிற ஜாதி மறுப்போ பெரியாரிசமோ. இந்த படத்தில் ஜாதிங்கிற ஒரு டாபிக் வராது. ஏழைகள், காட்டு மக்கள், நகர மக்கள், பணக்காரங்க, அந்த இதுலேயே முடிஞ்சிடும். ஒரு காலத்தில் அப்படி தான் படம் நமக்கு தெரியும். ரிச் புவருங்கிற 2 கேட்டகரி தான் இந்தியாவில் இருப்பாங்க, அது முடிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த ஊரில் இவங்க தான், இந்த ரிஷப், ராஜ், ராக்கித், இவங்க தான் ஒரு அடுத்த வேவ் கொண்டு வரதுனால இதை நம்ம அலோவ் பண்ணிடலாம். இதெல்லாம் போய் ரொம்ப பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பார்க்க தேவையில்லை. அடுத்து வர்றவங்க அதை வந்து இது பண்ணிட்டு போக போகிறாங்க. ஸோ அது ஒன்று சொல்லியிருந்தாங்க. மற்றபடி எனக்கு முடிஞ்சு கடைசியில் வந்து சிவகணமாக தன்னை உணர்ந்து ஒரு இடத்துல நிற்பார். அங்கே மட்டும் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் சுமாராக இருக்கும், அந்த பிரம்மராட்சசன் சண்டை மட்டும். அது மட்டும் கடைசியில் சேர்த்தாரா ஏன்னா அப்படின்னா மற்றதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அது ஏதோ சரி வச்சு விட்டுருவோம், நம்மளதும் நாளைக்கு சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு தெரிஞ்சுது. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து தன்னை ஒரு ஆக்டராக காட்டியிருக்காரு, டேரக்டராக இல்லாமல் தான் ஆக்டராக காட்டுறதுக்காக தான் இந்த ரோல்லாம் எடுத்திருக்காரு. சாமுண்டியாக காட்டணும், தன்னை ரொம்ப தன்னை லவ் பண்ணுற ஒரு நார்சிசிஸ்ட்மெல்லாம் அதை நான் ஒத்துக்கல. ஏன்னா வந்து அப்படி தோணலை. அந்த கதைக்கான ஒரு இதுவாக தான் இருந்துச்சு, தன்னை பெருசாக காட்டிக்கணும் அந்த மாதிரியும் தோணலை. அப்படி காட்டினாலும் நான் அவரே டைரக்டரு, அவரே ஆக்டரு, அது வந்து எதுவும் தப்பாக தெரில. மற்றபடி ஜெயராமோட ட்விஸ்ட் நான் கெஸ் பண்ணல, அவர் வில்லனெல்லாம் பார்த்ததே இல்லை அவர். ஆனால் அந்த ஹீரோயின் வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் ட்ரெய்லர்லேயே போட்டாங்க, பாரு இந்த பொண்ணு ஏமாத்த போது பாரு சொல்லிட்டு அது இப்படியே கண்டுபிடிச்சிடுறாங்க. இது நடந்துச்சு. அப்புறம் படம் பார்த்துட்டு அப்புறம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது இது மாதிரி எல்லாம் ஹாப்பியாக இருந்துச்சு. ஹொம்பாலே ஃபிலிம்ஸோட பேஜில் வந்து மங்களூரோட ஃபஸ்ட் டே போட்டிருந்தாங்க, மார்னிங் ஷோ போட்டிருந்தாங்க வேறு தேட்டரில். ஆமாம், அதுக்கப்புறம் தான் அந்த பையன் சொல்கிறேன், அந்த ஓவுங்க தான் நீங்கள் ஜோக்காக பண்ணுறீங்க, நாங்கள் அப்படி சொல்லக்கூட மாட்டோம், சாமி தெய்வம் எவ்வளோ அவங்க இதில் வந்து இந்த குல தெய்வத்தை கும்பிட்றது, இந்த அவங்க சாமியை கும்பிடும் போதெல்லாம் இந்த ஏத்திசம்ங்கிறது சான்ஸே இல்லை. ரொம்ப டீப் கோராக நம்புகிறாங்க கடவுளை. அந்த பயம் இருக்குது. ரிஷப் பேசும்போது கூட பயம் இருக்குது. ரொம்ப லூஸாக வார்த்தையை விட்டுற மாட்டேறார். இந்த பெருதெய்வங்களை வந்து நம்ம இல்லைங்கிறோம், ஏன்னா அதில் இருக்க சடங்குகள், சம்பிரதாயம், நமக்கு அந்த விஷயம் நமக்கு மனசுக்கு ஒத்துக்காமல் ஏத்திசம் சொல்கிறோம். சிறு தெய்வங்கள், குல தெய்வங்கள்லாம் வரும்போது அது ரொம்ப டீப் கூட நம்ம பழக்கம் இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது. அதனால இப்போ அதெல்லாம் நான் இது படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எங்கேருந்து வருது, எந்தெந்த சாமியை வந்து ஒதுக்குனாங்க, எதுக்கு இப்படி என்ன அரசியல் இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த கண்டாரா வந்து எனக்கு ஒரு புது வேர்ல்டை வந்து எனக்கு காட்டுச்சு. ஸோ எனக்கு படம் வந்து பிடிச்சிருந்துச்சு. சில காம்ப்ரமைஸோட ரிஷப் எடுத்திருந்தாலும் சொன்னார், இன்னும் கிணத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ கதை வேணால் போகலாம், எவ்வளோ பேக்வர்ட்ஸ் வேணால் போகலாம், நான் அடுத்து பண்ணிகிட்டே இருப்பேன்னாரு. அது பண்ணட்டும், பண்ணி முடிக்கட்டும். ஸோ எனக்கு வந்து இது முக்கியமாக மியூசிக் அஜினீஷ் அந்த பிரம்மராட்சசன் பாட்டு வந்து தமிழ் நல்லா இருக்குது கனடாவோடன்னு சொல்லிட்டு அந்த பேஜிலே பார்த்தேன், சிங்கர் நல்லா பாடியிருக்காருன்னு. அப்புறம் அந்த லவ் பாட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுதான் டன் 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 டடன் டன் டடடட அது வந்தாலே ஒரு ஃபீலு. ஆனால் ரிஷப் என்ன ஒரு லக்குனா, படத்தில் வந்து உங்களுக்கு செலவுங்கிறது ஹீரோவோட கேஸ்டிங்கில் பாதிப்பு இங்கே இல்லை. அவரே டைரக்டரு, அவரே ஹீரோ. அப்படிங்கும்போது ப்ரொடக்ஷனுக்கு மட்டும்தான் செலவு போயிருக்கு, அதை ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. இதை இந்த பட்ஜெட்டில் பண்ண படமான மாதிரி தெரியல. டைரக்ஷன் வைஸு, ஸ்கிரிப்ட் வைஸு தமிழ் படத்தோட பாதிப்பு நிறைய இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுது. மற்றபடி எனக்கு நான் என்ஜாய் பண்ணேன். இதை வந்து கடவுள் இல்லை, கடவுள் மறுப்பு அதெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு போட்டு குழப்பிக்காமல் இதையும் உட்காந்துக்கிட்டு நம்ம ஒரு படமாக, ஒரு கதையாக, ஆதி காலத்தில் இதில் அந்த பிரம்மராட்சத பாட்டு பார்த்திங்கன்னா, காட்டில் உறைந்த தெய்வம் வந்து எப்படி வந்து பெரு தெய்வமாக மாறுது, கோயிலுக்குள்ளே அச்சாடங்களோட எப்படி வந்து பெரிய கடவுளாக மாறுதுங்கிறத காட்டியிருப்பாங்க. அந்த பாட்டு பார்த்திங்கன்னா அதில் ஒரு அரசியல் லைட்டாக ஒரு இது இருக்கும் பாருங்கள். இப்படி தான் கடவுள்கள் வந்து மாற்றப்படுகிறார்கள்ங்கிறது அழகாக காட்டி எனக்கு அது புரிஞ்சுது பாட்டில். ஒரு பக்கம் பறந்த போகும், ஒரு பக்கம் யக்ஷகனா மாதிரி காட்டு மேளங்கள் போகும், ஒரு பக்கம் இவங்க இது பூஜை பண்ணுவாங்க, இவங்களுக்கு தனியாக சாப்பாடு போடும், இவங்க தனியாக அந்த கல்லை இது கழுவுவாங்கன்னு மாறி மாறி போகும். இங்கிட்டு இவங்க பூஜை பண்ணும்போது ஸ்பாட்டில் இவர் காட்ட ஃப்ரேமில் இருக்க மாட்டார், ரிஷப் ஓரமாக பின்னாடி நிற்பார். அதெல்லாம் யார் எங்கே சேப்பா, இதெல்லாம் தொட்டால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படிங்கிற அளவுக்காவது அங்கே ஒரு ரேஷனலிசம் ஒன்று இருக்குது. ஒரு முற்போக்கு இருந்துக்கிட்டே இருக்குது, நாங்களாம் தொட்டா நீங்கள் வாங்கிப்பீங்களா ராஜா, கடைசி வரைக்கும் அந்த ஒரு கிண்டல் துணி இருக்குது. எப்படியோ நீங்கள் என்னை பார்க்க மாட்டேன் உனக்கு ஈக்குவலாக, நான் கொண்டு வந்துக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அதுலேயும் வந்து ஹீரோ விட்டு கொடுக்குறான், அந்த போட்டை நீயே வச்சுக்கோ, நான் எடுத்துப்பேன், நீ என்ன கேள்வி கேட்குறதுங்கிற அந்த அரசியல் இன்னும் வரல, நான் விட்டு கொடுக்குறேன். சாக்ரிஃபைஸ் மூலமாக ஒரு லெவல் ஏறும்ல, அந்த ஒரு இதுதான் அங்கே இருக்குது. இது நம்ம 90ல் நம்ம ஒரு படத்தில் தான் நடக்கும். ஹீரோ தியாகம் பண்ணால் தான் வருவான். ஹீரோ வந்து எனக்கு வேணும், நீ என்ன சொல்கிறதுங்கிற கேள்வி இருக்காது. அந்த எதிர்ப்பு நிலையை வந்து அவன் எடுக்கலை. ஓகே, டேக் இட் கிராண்ட் ஃபாண்டட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நான் கேட்டேன், ஏன்ப்பா இவ்வளவு
கேட்டேன் அந்த பையன் கேட்டேன், இப்போ இவ்வளோ பிரச்சனை நடக்குது காட்டில் அவங்களுக்கு, ஏன் வந்து இப்போது வில்லன் வந்து நகரத்தில் இருக்கிறாங்கன்னா ஏன் சாமி வந்து அங்கே போங்கன்னு ஏன் சொல்லுது இவங்கள, அது வான் பண்ணலையா அப்படின்னு கேட்டேன். இல்லைண்ணே சாமி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எதுக்கு காடும் நகரமாக அந்த பேரரசு இருக்கிற இடமும் என்றைக்கும் கிளாஷ் ஆகிக்கும், நீங்கள் அதை வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒத்துமையாக போங்கன்னு கடவுள் ஆசைப்படுதுண்ணே அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று சொன்னான். அதனால தான் போங்கன்னு சாமி வழியாக சொல்லுது. அதெல்லாம் வந்து காட்டி கடவுள்கள் எப்படி மாற்றப்படுகிறார்கள், நம்ம ஐயனார், கருப்புசாமி, முனியாண்டி எல்லாம் எப்படி வந்து ஒரு காலத்தில் எப்படி மக்களுக்கான தெய்வமாக இருந்து எப்படி எப்படி எல்லாம் மாறிச்சு கோயில்கள் கட்டும்போது. இவங்க என்னன்னா அதெல்லாம் பெரிய கதை, அதெல்லாம் நிறைய புக்கு, தோப்பாவோடது, ஜெயமோகன்து, அதுக்கப்புறம் நிறைய இது சொல்லுவாங்க, நாட்டார் வழக்கியல், தர்மராஜ் அவங்க புக்கெலாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எடுத்து ஒரு பெரிய பாட்காஸ்ட் ஒன்று போட்டுற வேண்டியதான். ஸோ எனக்கு வந்து மங்களூர் போகிறதுனால அந்த ஊரோட ஃபில்மெல்லாம் ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃப்ரம் ஷோ, ராஜ் ஷெட்டி, நம்ம ஊரில் ரஷீப் இப்படியே சொல்லிப்போம், ரக்ஷித் தான் இவங்களுக்குலாம் தலை. அந்த ஒளிவருடு கண்ட அந்த போலீஸ்கார படம் ஒன்று இப்போ ரிச்சர்டு தமிழ் எடுத்தாங்க நிவின் பாலியை வச்சு, அந்த படம். ஸோ இவங்க 3 பேர் இப்போ இவங்க கொண்டு வராங்க. இவங்களோட இதில் தான் கேஜிஎஃப் அப்புறம் வருது. நம்ம கேஜிஎஃப் பார்த்தனால இதில் ஒரு படம் ஒன்று எடுத்திருப்பார் ராக்ஷித், வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ரிஷப் வந்து சாஹிப்ரா ஷாலி காசர்கோடு, அதான் அதாவது காசர்கோடில் அந்த கதை நல்ல கதை, இது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பெரிய விழாகு. காசர்கோடு நான் வந்து மங்களூர் ட்ரெயினில் போகும்போது பார்க்கலாம், சென்னையிலேருந்து வரும்போது காசர்கோடு, அதுக்கப்புறம் அப்படியே கேரளாவை பார்க்கலாம். நீங்கள் விடிய நைட்டு 4:30 மணிக்கு ட்ரெயின் கிளம்புனா காலைல 7க்கு போயிடும் மங்களூருக்கு. இந்த கடைசி 1 ஹவர் முழிச்சு எழுந்திரிச்சு வெளியே போய் பார்த்தா கேரளா கொஞ்சம் பார்க்கலாம். அதில் காசர்கோடு வரும், அது கர்நாடகாவிலேருந்து கேரளாவுக்கு போயிடுச்சு போல். அந்த ஊரில் ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க. அந்த ஊரில் என்னென்னா கர்நாடகாவிலேருந்து கேரளாவுக்கு போனதுனால கர்நாடகா ஏரியா தான் பசங்க படிப்பாங்க, ஆனால் அங்கே கன்னடா டீச்சர் இல்லை, கேரளா தான் உண்டு. இப்படி ஒரு அரசியல் மாட்டிகிட்டு இருக்கும்போது ஸ்கூலில் ஒரு கன்னடா டீச்சரை கொண்டு வரதுக்கு என்ன ட்ரை பண்ணுறாங்க, இதான் கதைன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ டைம் இருந்தால் படத்தெல்லாம் பாருங்கள். ஸோ இதுதான் என்னோடய மங்களூர் கந்தாரா கதை. ஸோ மங்களூர் அப்புறம் வேறு என்ன பார்த்தேன், அடுத்து நான் பார்த்தேன் பேட்டில் ஆஃப்டர் அனதர், பால் தாமஸ் ஆண்டர்சன். அதுக்கப்புறம் கார்ட் ஸ்டீலிங், டேரன் அரோனோஃப்ஸ்கி. இதெல்லாமே வந்து நாளைக்கு பேசுவோம். நீ வீலாகலாம் சூடு பிடிக்குது. குட் நைட் மைக்கீஸ்.